இந்த 1, 4, 7, 10 இந்த கேந்திர பாவங்களில் முதல்ல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்போ பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சனி, கேது இருந்தாங்கன்னா அந்த நோயானது என்னது அவ்வளோ சுலபமாக அவ்வளோ சீக்கிரமாக சரியாகும். சிந்தாமணி கணேசரை வழிபாடு பண்ணிகிட்டே வந்தாலுமே கூட பிதர்கள் செய்யக்கூடிய கர்மாவும் விடுபடும் அப்படிங்கிறது நாரத புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் அந்த புண்ணியத்தை அவங்களுக்கு முன்னோர்களுக்கு சமர்ப்பிச்சுட்டே வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பரிகார செம்மல் ஜோதிட தாரகை நம்ம ரோஸ்லின் அம்மா வந்திருக்காங்க. ரோஸ்லின் ராணி அம்மா வந்திருக்காங்க சேலத்திலிருந்து. நம்ம அம்மா அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். அவங்க வந்து அந்த ஜோதிட ரீதியாக அந்த பரிகாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கண்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு அவங்க அதில் ஒரு நல்ல ஸ்பெஷல். அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்தில் பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு பிரசனத்தின் மூலமாக ஒரு அற்புதமான தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட சொந்தங்களில் ஒரு முதன்மையான ஒரு ஜோதிட சொந்தம் அம்மா அவர்களை நம்ம மேடைக்கு வரும்படி வருகை நான் அன்போடு நம்ம வரவேற்கிறோம். அவங்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அம்மா அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக முருகனருள் முன்னேற்க நான் பிரசன்ன ஜோதிடர் ரோஸ்லின் ராணி சேலத்திலிருந்து. சோழி பிரசன்ன ஜோதிடர் சேலத்திலிருந்து. பாரம்பரிய முறையில் வந்து நாங்கள் எங்கள் குடும்பம் ஜோதிடம் சார்ந்தது தான். ஐயாவோட அழைப்பின் பேரில் இந்த சரங்கன பவ ஜோதிட அறிவாலயத்துக்கு இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். முதல்ல ஐயா மேலே ஒரு தனிப்பட்ட மரியாதை எனக்கு உண்டு. அவரோட கருத்தரங்கத்துக்கு பலமுறை வந்திருக்கேன். திரும்ப என்னை அழைச்சதுக்காக மிகப்பெரிய நன்றி அவருக்கு. இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னா நடைமுறை தான், பிரசன்னம். ஆக்சுவலாக நாங்கள் டெய்லி பிரசன்னம் பார்க்கறதுனால அதை வச்சு தான் உங்களுக்கு நான் அந்த பரிகாரங்களை சொல்ல போகிறோம். இப்போ ஜாதகம் ஒருத்தருக்கு இல்லை, அவங்களுக்கு வந்து எப்படி பலன் சொல்கிறது. ஒருத்தர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வந்திருக்காங்க, திடீர்னு அவங்கக்கிட்ட ஜாதகம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு பரிகாரம் எடுத்தோன்னு சொல்கிறது, எப்படி அவங்க வந்து பிழைப்பாங்களா மாட்டாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் அவங்க இருப்பாங்க. இல்லை எந்த மருத்துவமனையில் அட்மிட் பண்ணால் இதோட எல்லாம் சிறப்பாக இருக்க முடியும், இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அவங்களுக்கு என்ன இருக்கும் மனசில் இருக்கும். இப்போ ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு டைமில் சடனாக ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா பிரசன்னம், அதாவது நான் 108 சோழி முறையில் தான் நான் மேக்ஸிமம் பார்க்குறது. நீங்கள் வரவங்ககிட்ட அவங்ககிட்ட ஒரு நம்பர் கூட கேளுங்க. 108க்குள்ள ஒரு நம்பர் கேட்டு சொல்லக்கூடிய நம்பரை 12ஆல் வகுத்து வரக்கூடிய மீதியை மேசத்துலேருந்து எண்ணி போட்டிங்கன்னா ஒரு ஆர்டர் வரும். சரிங்களா? இந்த ஆர்டத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு சாமானியமாக ஒரு சாதாரண ஜோதிடத்தை நம்ம கணிதம் போடலாம். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ நேற்று கூட ஒருத்தர் பிரசனை பார்க்குறாங்க, ஆன்லைனில் தான் பார்க்குறாங்க, ஒரு மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்றதில்ல. இப்போ ஆர்டர் வந்து தனுசம் விழுகுது அவங்களுக்கு. இப்போ தனுசு அதிபதி இப்போ எங்கே இருக்கார், குரு ரிஷபத்தில் இருக்காங்க, ரிஷபத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஆருடாதிபதி 6ல் இருக்கும் பொழுது நோயை இவங்க தேடி போயிருப்பாங்க. இவங்களோட ஹேபிச்சுவல்னால், இவங்களோட பழக்க வழக்கத்தினால தற்காலிக நோயாக அது இருக்கும். இதே 6ஆம் அதிபதி 6 இடத்திற்கு சம்மந்தப்பட்டிருந்ததுன்னு வைங்க, இவங்களுக்கு அது எப்படி இருக்கும், நோய் இவங்களை தேடி என்ன இருக்கும், இவங்களை தேடி வந்திருக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா அது கர்மவினை நோயாக இருக்கும். முன்னோர் வழியிலேருந்து வந்தது, நம்ம டிஎன்ஏ கனெக்டிவிட்டிஸ்லேருந்து வந்தது,
நம்ம பிறப்பால் முற்பிறப்பில் செய்த பாவ கர்மானால் வந்தது, இந்த மாதிரி கர்மாக்களால் வந்த நோயெல்லாம் வந்து 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கும். ஒரு பிரசனம் பார்க்கும்பொழுது 6 இடத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ 6ஆம் அதிபதி 6ல் நிற்குது, 6ஆம் அதிபதி கூட சம்மந்தப்படுதுன்னா நோய்க்கு முதல் காரணம் யாராக இருப்பாங்க? இது நம்மக்கிட்ட யார் கேள்வி கேட்குறாங்களோ, யார் பிரசன பலன் பார்க்க வந்திருக்காங்களோ அவங்க தான் முக்கியமான காரணமாக அது இருப்பாங்கங்கிறது. இப்போ நோய் தீருமா தீராதா அப்படின்னா, இப்போ நேற்று அந்த தனுசு அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு அரடனா நேற்று 7ஆம் அதிபதி யார்? பாதகாதிபதி. பாதகாதிபதி 12ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்து 12ஆம் இடத்துல நிற்கிறாங்க. பிரசனில் மகா பாதகாதிபதினு ஒன்று இருக்கும், அதை பற்றி இப்போ நான் பேசலை. அந்த பாதகாதிபதி 12ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்ததுன்னா மருத்துவமனை இவங்களுக்கு என்னவாக இருக்கும்? மருத்துவமனைக்கு போனாங்கன்னா இவங்களுக்கு நோய் தீருவது கடினமாக இருக்கும். ஏன்னா இவங்க வீட்டில் இருந்து தான் கால் பண்ணுறாங்க, ஒரு சின்ன இஷ்யூ இருக்குன்ட்டு. மருத்துவமனைக்கு போனால் என்னது நோய் இவங்களுக்கு தீர்றதுக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதியாக சொல்லணும். இங்கே அங்கேயே 6ஆம் அதிபதியும் இருக்காங்க. மருத்துவமனைக்கு போனால் ஒரு நோய்க்கு இன்னொரு நோயும் சேர்ந்து என்னாகும், அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஒரு நோய் தீரணும், நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, அந்த நேரத்துக்கு கேள்வி கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறது? முழுமையாக முற்றிலும் குணமாகுமா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது? முதல்ல எந்த ஆரிடம் எழுந்திருக்கோ அதுக்கு கேந்திரங்களை பார்க்கணும். ஏன்னா சுகஸ்தானம் என்னது? 4ஆம் பாவம் தான் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடியது 4ஆம் பாவம். முழுமையான ரெக்கவரி பாவம்னு சொல்லக்கூடியது 11ஆம் பாவம், முழுமையான ரெக்கவரி பாவம். அப்போ சுகஸ்தான 4ஆம் பாவகம், சுகத்துக்கு சுகம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கேந்திர பாவங்கள் எல்லாம் எடுக்கணும். ஐயா சொன்னபடி இப்போ கேந்திர பாவங்கள் 4, 7, 10, இந்த 1, 4, 7, 10 இந்த கேந்திர பாவங்களில் முதல்ல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்போ பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் சனி கேது இருந்தாங்கன்னா அந்த நோயானது என்னது அவ்வளோ சுலபமாக அவ்வளோ சீக்கிரமாக சரியாகாது. இது வந்து நம்ம ஒருத்தர் நம்மகிட்ட பார்க்க வந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சு பார்க்கக்கூடிய முறை இது. இது அவங்க ஜாதக முறை அப்படின்றத விட பார்க்க வரும்போது இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம் அதில். அப்போ கேந்திரத்தில் சனி கேது இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது, நீண்ட கால கிரகங்கள்னு சொல்லக்கூடிய தடை கிரகம் ராகுவும் சேர்ந்து அதில் அடக்கம் இருக்கும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆகுது? நோய் தீர்றதில் தாமதமாகுங்கிறது. ஸோ பாதகாதிபதி 12க்கு சம்மந்தப்படும் பொழுது மருத்துவமனைக்கு போகிறது கொஞ்சம் தவிர்க்கப்பட வேண்டியது இருக்குது. இப்போ எமர்ஜென்சியாக இருந்தால் உடனே மருத்துவமனைக்கு போகணும். நம்மகிட்ட கேள்வி கேட்குறது எமர்ஜென்சி கிடையாது. புரியுதா இல்லைங்களா? என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எடுக்கிறோம். ஒரு எமர்ஜென்சியாக இருந்ததுன்னா நம்ம இந்த கேந்திரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் மருத்துவமனைக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும்? போகணும். ஆனால் அதுக்கான தீர்வுகளை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போது அந்த ஒரு எமர்ஜென்சியாக இருக்கும் பொழுது நம்ம வினை தீர்க்கக்கூடிய விநாயகர் வெள்ளை பிள்ளையார் சொல்கிறோம் இல்லைங்களா? ஒரு வெள்ளருக்கு பிள்ளையாரை வந்து கையில் கொண்டு போனாவோ, இல்லை வெள்ளருக்கு பிள்ளையார் நம்ம வீட்டிலையே வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம கும்பிட்டுட்டு போனீங்கன்னா எமர்ஜென்சி அப்போ அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயம் வேறு. இப்போ எமர்ஜென்சி இல்லாதப்போ நம்ம கேட்கும் பொழுது இதுக்கான பலன் நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ கேந்திரங்கள் 10வது கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஒரு மருத்துவருடைய ஒரு நாலேஜ், மருத்துவருடைய செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 10ஆம் இடம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ 10ஆம் இடத்து பாதகாதிபதி சம்மந்தப்பட்டிருந்தாலோ, 10ஆம் இடத்துக்கு பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலோ அந்த மருத்துவர் வந்து இவங்களுக்கு எப்படி இருக்க மாட்டாங்க? ஒரு சுமூகமான ஆளாக ஒருத்தர் இவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ 10ஆம் இடத்துக்கு பார்க்கணும், 6 இடத்திற்கு 10ஆம் இடத்துக்கு பார்க்கணும். அங்கே பாவகிரகமோ, அங்கே கேது ராகு இந்த மாதிரி தடை கிரகம் இருந்தாவோ, பாதகாதிபதி இருந்தால் மருத்துவரால் நமக்கு பிரச்சனையும் வரும். இப்போ 4வது கேந்திரம்ங்கிறது சுகஸ்தானம். அதே வந்து நம்ம பிரசனத்தில் மருந்து அப்படின்னு சொல்லி எடுப்போம். 4ஆம் பாவங்கிறது பிரசனத்தில் மருந்துன்னு சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு சுகஸ்தானம். அந்த 4ஆம் இடத்துக்கு வந்து பூர்வ புண்ணியாதிபதியோட தொடர்புகள் இருந்ததுன்னா 5, 9க்குரிய தொடர்புகள், அப்போ பிரசன 6 இடத்திற்கு 5, 9க்குரிய கிரகத்தோட தொடர்பு இருந்தாலும், சூரியன் சந்திரனோட தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து எளிமையாக ஈஸியான சுலபமாக என்ன ஆயிடுது? மருந்து அவங்களுக்கு கிடைஞ்சது. நல்ல மருத்துவம் தெரிந்த ஒரு மருத்துவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க? இவங்க போய் மருத்துவம் எடுத்துக்குவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு குறையும். ஆனால் 4ஆம் இடத்துக்கு இப்போ ராகு இருக்குது, கேது இருக்குது, சனி இருக்குது, இந்த மாதிரி பாவகிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க கைதேர்ந்த மருத்துவத்தை கொடுத்து போனால் கூட அவங்களுக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறது, பல நிலைகளை படிநிலைகளில் இவங்களுக்கு மருந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ எப்படி பல படிநிலை அப்படின்னு என்ன அப்படின்னா, மருந்து அப்படிங்கிறது நம்ம தெய்வீக வழியிலையும் போகணும், இறை வழியிலையும் போகணும். ஒரு டாக்டர் பார்த்தா பத்தாது, பல ஸ்பெஷலிஸ்ட் மல்டிபிள் பல டாக்டர்ஸ் வந்து பார்த்து அது மருந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இவங்க ஒரு வேளையில் மற்றவங்களுக்கு மருந்து கொடுத்தா சரியாகும், பட் இவங்களுக்கு லேட் ஆகும்.
அப்போ நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் ஒரு முறை மட்டும் அந்த மருத்துவத்தை எடுத்தீங்கன்னா அது என்ன ஆகாது, உங்களுக்கு க்யூர் ஆகாது. பொறுத்திருந்து பல படிநிலைகளை நீங்கள் மருந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு பல முறை அந்த மருத்துவரை நோக்கி நீங்கள் போகணும் அப்படிங்கிற அட்வைஸை வந்து என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கணும். அப்போ 7வது கேந்திரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்மளை உடன் இருந்து கவனிச்சுக்கக்கூடிய ஆட்கள் வந்து 7வது கேந்திரம். அப்போ நம்ம கூட இருந்து மருத்துவமனைக்கு யாரை கூட்டிகிட்டு போகிறது, மருத்துவமனையில் யாரோட துணையை வந்து நம்ம நாடுறது அப்படின்னு கேட்கும்பொழுது 7வது கேந்திரத்தில் அப்போ ஏதாவது கிரகம் இருக்குதா, 7வது கேந்திரத்தை ஏதாவது கிரகம் பார்க்குதான்னு பார்க்கணும். அந்த பார்க்கக்கூடிய உறவுகள் 7வது கேந்திரத்தில் சுக்கிரன் பார்த்ததுன்னா அக்காவையோ ஒரு மனைவியோ கூட்டிகிட்டு போகலாம். அதே நேரம் குரு பார்த்ததுன்னா குழந்தைங்களையோ இல்லை வயதான யாரையோ ஒருத்தரை அனுபவம் மிக்க யாரோ ஒரு குருமார்களையோ கூட நம்ம என்ன பண்ணலாம், கூட கூட்டிகிட்டு போகலாம். அப்போ 7வது கேந்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகம், 7வது கேந்திரத்தை பார்க்கக்கூடிய கிரகம், காரகத்து உறவுகளை என்ன பண்ணணும், உடன் தங்கிறதுக்கு நம்ம அது கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஃபாஸ்ட் ரெக்கவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். 7வது கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களையும் வழிபாடு பண்ணலாம். அதுக்குரிய தெய்வங்களோட காயத்ரி மந்திரங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே வழிபாடு பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எடுத்த உடனே கோவிலுக்கு போக டைம் இருக்காது. அது வழிபாடு பண்ணிட்டு போகும்பொழுது ரெக்கவரி அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு அந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ ஒருத்தர் அந்த ஒரு நோய் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நான் சொல்கிறது எப்படி பார்க்கணுன்றது, எந்த மாதிரி மருத்துவரை பார்க்கணும், எந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்கணும். அப்போ சித்த மருந்து பார்க்கணுமா, ஆயுர்வேத மருந்து பார்க்கணுமா, இங்கிலீஷ் மெடிசன்ஸை பார்க்கணுமா, இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா. அதில் வந்து 9ஆம் பாவத்தை பார்க்கணும். அப்போ 9ஆம் பாவத்துக்கு 9ஆம் அதிபதிக்கு உங்களுக்கு சூரியன் தொடர்பில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாலுமே ஒரு அலோபதி மருத்துவரை நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். 9ஆம் பாவகத்துக்கு சூரியன் தொடர்பில் இருந்ததுன்னா உறுதியாக ஒரு அலோபதி மருத்துவரை நீங்கள் என்ன பண்ணலாம், பார்க்குறதுக்கு பரிந்துரைக்கலாம் அவங்களுக்கு. அதே நேரம் 9ஆம் பாவத்துக்கு புதன் சம்மந்தப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை பரிந்துரைக்கலாம். 9ஆம் பாவத்துக்கு சனி சுக்கிரன் அப்படின்னா வர்மா ட்ரீட்மெண்ட், சனி ராகு தொடர்பு இருந்தாலும் வர்மா அக்குபஞ்சர் மாதிரியான, ராகு கேது இருந்தாவே அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் இந்த மாதிரி ஹீலிங் டைப்பான மருத்துவர்களை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பரிந்துரைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே நேரம் 9ஆம் பாவத்துக்கு குரு சம்மந்தப்படுறாங்க. குரு சம்மந்தப்பட்ட நெய், கிருதம்னு சொல்லக்கூடியது நெய். அந்த கிருதத்தில் ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்டதில் நெய்யை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருத்துவ முறை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எடுக்கலாம். கேரள மருத்துவ முறை அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். அதே நேரம் தெய்வீகமும் உங்களுக்கு மருத்துவம் கலந்த இடம், ஒரே ஆசிரமம் சார்ந்த மருத்துவமனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மருத்துவர்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு தேர்ந்தெடுக்க உதவி செய்யலாம் அப்படிங்கிறது. ஏன்னா 9ஆம் பாவகம் 9ஆம் பாவம் பாதகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த மருத்துவரை பார்த்தாலுமே அது கொஞ்சம் சிரமம் கொடுக்கும். ஆனால் 9ஆம் பாவத்தை பார்த்த கிரகம், 9ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகம், 9ஆம் பாவம் சம்மந்தப்பட்டதில் இல்லை 9ஆம் அதிபதிக்கு கூட நிற்கக்கூடிய கிரகம், இதில் பாதகம் சம்மந்தப்படாத எந்த பாவம் இருக்குதோ அதை சார்ந்த கிரகத்தை எடுத்து அதில் வலிமை பாருங்கள், ஆட்சி உச்ச வலிமை பாருங்கள். நீங்கள் நல்ல உச்ச வலிமை இருக்குது, நல்ல வலிமை, அசுப கிரக சாரம் வாங்காத வலிமையான கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த மருத்துவருக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ அவங்கள போயிட்டு வந்தீங்கன்னா இது வாழ்வியெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி தேர்ந்தெடுத்து ஒருத்தர் அனுப்புறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ பரிகார முறை, ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு பரிகார முறை, இதில் வந்து தீரக்கூடிய நோய் தீராத நோயின்னு ஒன்று இருக்குது. அதாவது வாழ்நாள் ஃபுல்லாக மருந்து எடுத்தால் தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது. இப்போ அது நோயின்னு சொல்ல முடியாது, குறைபாடு. இப்போ சர்க்கரை வியாதிங்கிறதுல என்னது, ஒரு குறைபாடு. அது நோய் நம்ம என்ன பண்ண முடியாது, நிரந்தரமாக க்யூர் ஆகுமா இல்லை வாழ்நாள் ஃபுல்லாக சாப்பிடணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தாலோ இல்லை 6ஆம் அதிபதி வக்ரமாக இருந்தோ இவங்களுக்கு என்னது குறைபாடு உள்ளது. இவங்க நீண்ட கால மருத்துவத்தை நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்நாள் ஃபுல்லாக இவங்க மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அங்கங்கே நம்பி ஒரு முறை மருந்து எடுத்தால் போதும், ஒரு முறை அங்கே போனால் போதும் அப்படின்றதெல்லாம் நம்பி ஏமாற வேண்டிய அவசியம் இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு என்ன பண்ண முடியும் ஒரு பிரசன்ன ஜோதிடரால். அவங்க ஜாதகமே பார்க்காம ஒரு பிரசன்ன ஜோதிடரால், ஏன்னா பிரபஞ்சம் நமக்கு என்னது அருள்மழையாக வழங்குது. நமக்கு பிரபஞ்சம் வழங்கக்கூடிய விஷயத்தை நம்ம உத்து நம்ம கவனிச்சாவே போதும். அவங்க சொல்கிறத, அந்த கிரகங்கள் நமக்கு சொல்கிறத நம்ம கேட்டாவே போதும். நம்ம அற்புதமாக நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஏன்னா யார் எந்த டைமில் எந்த நேரத்தில் எப்போ வந்து நம்மக்கிட்ட உட்காரணும் அப்படிங்கிறது நம்ம முடிவெடுத்து யாரும் கண்டிப்பாக வர்றதில்லை. பிரபஞ்சம்தான் முடிவெடுத்து யாருக்கு நல்ல ஜோதிடர் கிடைக்கணும், யாருக்கு எந்த மாதிரி ஜோதிட முறை கிடைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பிரபஞ்சம் தான் நமக்கு என்னது இது வழி நடத்தி கொண்டு வந்து விடுது. நீங்கள் அதை எடுத்து பலன் சொன்னீங்கன்னா சிறப்பாக வரும். இப்போ என்னென்னா ஒரு நோய், ஒரு கர்மவினை நோய், பரம்பரையாக வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கர்மவினை நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதிர்கர்மா அதிகமாக வந்து பிதிர்கர்மானால தான் கர்மவினை நோய்கள் வந்து அதிகமாக வருது. ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தாவுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அது அப்பாவுக்கு அந்த நோய் இருக்குது, இல்லை நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வழியாக இருக்குது, ஒரே மாதிரி நோய் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா
திரும்பி அந்தந்த வம்சத்தில் யாரை பார்த்தாலும் அந்த அதே 40 வயசு நெருங்கினா அந்த ஹார்ட் அட்டாக் வருது. அந்த ஒரு விபத்து ஒரு 30 வயசில் நடக்குதுன்னா அதே 30 வயசில் விபத்துக்கள் நடக்குது. அந்த குடும்பத்தில் மல்டிப்புளாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது பிதிர்கர்மாவால் நடக்கும். அப்போ இந்த பிதிர்கர்மாவை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது பிரசன்னத்தில்னா 9ஆம் பாவகம் பிதிர்ஸ்தானம்னு சொல்லுவோம். அதுக்கு பாதகாதிபதி தொடர்பு இருந்தாவோ அந்த 9ல் மாந்தி இருக்கிறது, அந்த சனி அதாவது சூரியன் அப்படின்றவங்களும் பிதிர் சம்மந்தப்பட்டதில் தந்தை வழி அப்படிங்கும்போது சூரியன் சனி, சூரியன் ராகு, சூரியன் கேது, சூரியன் மாந்தி, சூரியன் பாதகாதிபதி, இந்த மாதிரி தொடர்புகள் இருந்து 9ஆம் பாவமும் 9ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஒரு பிரசனம் பார்க்கும் பொழுது சரிங்களா. இது நான் வந்து ஒரு சாமானியமாக எல்லோரும் ஒரு ஜோதிடர் அப்படின்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு எளிய முறையை தான் இது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இவங்க இதை பார்த்துட்டிங்கன்னா அந்த குடும்பத்தில் பிதிர்கர்மானால இது நடக்குது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போய் திதி கொடுத்துருப்பாங்க, காசியில் கூட கொடுத்துருப்பாங்க, இது ராமேஸ்வரத்துலேயும் கொடுத்துருப்பாங்க, பாபநாசம் இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலங்கள் எல்லாத்துலேயும் திதி கொடுத்துருந்தாலும் அந்த ஆன்மாவானது அப்படியே திரும்ப பிரச்சனை பார்க்கும்போது இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஒன்று அந்த ஆன்மா என்னது புண்ணிய லோகத்துக்கு போகக்கூடிய புண்ணியம் ஆன்மாவாக கிடையாது, ஒன்று இல்லை துர்மரணம் அடைந்த ஆன்மாவாக இருக்கணும் இல்லையா. அதுக்கான பிரேத தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆன்மாவுக்கு என்ன இருக்காது, வந்திருக்காது. அப்படி என்ன பிரேத தேகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த 12 நாளுக்குள்ளே அவங்களோட உயிர்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியில் வந்ததுக்கப்புறமா அது வந்து அவங்களுக்கு என்ன வரும், ஒரு பிரேத தேகமானது கால்லேருந்து அப்படியே உருவாயிட்டே வரும், தலை வரைக்கும் அது உருவாயிட்டே வரும். அது அவங்க கொடுக்கக்கூடிய படையலில் அது வந்து முழுமை அடையும் அப்படின்றது. இப்போ நம்ம கால சூழ்நிலை 3ஆவது நாளில் திதி கர்மா பண்ணிடுறோம், 5ஆவது நாளில் என்ன பண்ணிடுறாங்க, கர்மா பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் படையல் போடாமல் விட்டுறாங்க. அப்போ இந்த பிரேத தேகம் அவங்களுக்கு என்ன ஆகுறது இல்லை, வர்றதில்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு தனியாக ஒரு பிண்ட பரிகாரம். இப்போ பாருங்கள் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் அது செய்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் கூட செய்கிறாங்க. அது மாதிரி ஒரு உருவம் செஞ்சு அதுக்கு படையல் வந்து கொடுத்து அதை வந்து முறைப்படி கழிக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. ஆன்மாவுக்கு புண்ணியம் சேர்க்கிறது நான் நிறைய இடத்துல சொல்கிறது தான். செவ்வாய்க்கிழமை நல்ல மதியம் வந்து குளிகை நேரம் 12லேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கும். செவ்வாய்க்கிழமை மதியம் குளிகை நேரம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கும். ரத்த உறவுகள்ங்கிறது செவ்வாய். அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வந்து அன்னதானம் யாராவது ஒரு 2-3 பேர்த்துக்கு இந்த அன்னதான புண்ணியம் எங்கள் முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை வேண்டி அவங்களுக்கு புண்ணியத்தை சமர்ப்பிச்சுட்டே நம்ம என்ன பண்ணணும், வரணும், அவங்களுக்கு புண்ணியம் தேடணும் அப்படிங்கிறது. அதே நேரம் சிந்தாமணி கணேசரை வழிபாடு பண்ணிட்டு வருது. சிந்தாமணி கணேசரை வழிபாடு பண்ணிகிட்டே வந்தாலுமே கூட பிதர்கள் செய்யக்கூடிய கர்மாவும் விடுபடும் அப்படிங்கிறது நாரத புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் அந்த புண்ணியத்தை அவங்களுக்கு முன்னோர்களுக்கு சமர்ப்பிச்சுட்டே வரணும். நீங்கள் எங்கேயாவது அன்னதானம் போட்டாலும் அது வந்து என் வம்சத்துக்கு நல்லா இருக்கணும், என் வம்சாவளிகளுக்கு நல்லா இருக்கணுன்றதை விட எங்கள் மூதாதியர்கள் அவங்களுக்கு வந்து அன்னம் கொடுக்கறதுக்கு அன்னம் தண்ணி ஆகாரம் கொடுக்கறதுக்கு இப்போ என்ன இல்லை, அவங்களுக்கு உடல் இல்லை, அதை எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, உடல் கிடையாது. அந்த புண்ணியத்தின் பலனை நீங்கள் அவங்களுக்கு சமர்ப்பிச்சுட்டே வரணும். அதை பண்ணிகிட்டே வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த பிரேத தேகமானது புனிதப்பட்டுகிட்டே வரும். புனிதப்பட்டுகிட்டே வந்து அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த திதி தர்ப்பணத்தின் பலன் அவங்களுக்கு போய் சேரும். அப்போ எங்கே வந்து முக்தி அடையாத பிரேதாத்மாக்கள் இருக்கோ, எங்கே முக்தி அடையாத ஆன்மாக்கள் இருக்காங்களோ, எவ்வளோ கொடுத்தாலும் எந்த இடத்துல வந்து அவங்க செட்டில் ஆகலையோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொழில் கஷ்டம், துன்பம், தீராத வியாதி, எத்தனை தடவை மருந்து எடுத்தாலும் என்ன ஆகுறது இல்லை, குணமாகறதில்ல. ஒரு நோய்க்கு மருத்துவமனைக்கு போனால் பல நோயாக திரும்பி வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து அந்த பிரேத கர்மானால் வருது, பிதிர்கர்மானால் வருது. ஸோ நம்ம பிதிர்கர்மாவை போய் ஆற்றுல, நம்ம நதியில், சமுத்திர தீரத்தில் போய் கழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஆன்மாக்களுக்கான புண்ணிய தர்மக்களை நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். அப்படிங்கிறதுல அது செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் பண்ணுங்க, இல்லை எந்த குளிகை நேரத்தில் அன்னதானம் பண்ணாலும், எந்த குளிகை நேரத்தில் அவங்களுக்காக நீங்கள் தர்மம் கொடுக்க நேர்ந்தாலும், யாருக்காவது உணவு வாங்கி கொடுக்க நேர்ந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த உங்கள் முன்னோர்களோட ஆன்மாவுக்கு அதை சமர்ப்பிக்கணும். குலதெய்வத்தை வேண்டி சமர்ப்பிக்கணும். குலதெய்வம் தெரியாதவங்க சூரிய பகவானை வேண்டி நீங்கள் என்ன பண்ணணும், அதை சமர்ப்பிக்கணும். அதே நேரம் சனி பகவான் சனி குளிகை நேரத்தில் மாதம் ஒரு நாள் சனி குளிகை நேரத்தில் காலையில் 6 to 7 வரைக்கும் வரும். சனி குளிகை நேரத்தில் சனி பகவானுக்கு தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு வந்து இதே மாதிரி பிரேத சாபங்கள் வந்து உங்களுக்கு என்னாகும், அவங்களோட கர்மாலேருந்து விலகி போகும். நோய் ஏன்னா ஆயுள் அப்படிங்கிறது சனி பகவான், ஆயுள்காரகன் சனி பகவான் உங்களுக்கு. அதே மாதிரி 6ஆம் பாவத்துக்கு காரகம் யார் கொடுத்துருக்கா, சனி பகவான் தானே கொடுத்துருக்காரு. 6ஆம் பாவத்துக்கு காரகர் அவர் தான். 12க்கு மருத்துவமனைக்கு அவர் தான். நம்ம வீட்டுக்கு தெய்வம் வீட்டுக்குள்ளே வரணுன்னா வடகிழக்கு மூலையில் தானே வீட்டுக்குள்ளே வருவாங்க. வடகிழக்கு மூலை எந்த மூலை, ஈசானியத்துக்கு என்ன மூலைன்னு பேர், சனி மூலைன்னு பேர். புரியுதா இல்லைங்களா? அப்போ நீங்கள் எத்தனை தெய்வங்களை வழிபாடு பண்ணி எல்லாம் பண்ணினாலும் சனி பகவான் வழிபட்டால் தான் அந்த வடகிழக்கு மூலை வழியாக தான் என்ன வர முடியும்,
தெய்வங்கள் உள்ள வர முடியும். அப்போ உங்களுக்கு கர்மாக்கள் பேலன்ஸாக இருந்தால் தான், கர்மாக்கள் கம்மியாகும், புண்ணிய பலன் அதிகமாகவும் இருந்தால் தான் என்னது நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்களோட புண்ணிய பலன் உங்களுக்கு வரும். இல்லைன்னா எவ்வளோ முறை கோவிலுக்கு போனாலும், எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த சேத்திர வழிபாடு பண்ணினாலுமே அவங்களுக்கு என்னது அந்த புண்ணிய பலன் ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சனி மூலையில் அவர் விட்டால் தானே வர முடியும். நீங்கள் அவர் விடலைன்னு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அப்போ கர்மாவை பேலன்ஸ் பண்ணாமல் எந்த வழிபாட்டு முறைகளும் நமக்கு என்ன ஆகாது, சரியாகாது. கர்மாவை பேலன்ஸ் பண்ணணுன்னா நம்ம பிதிர் கர்மாவும் முதல்ல சரி பண்ணி ஆகணும். அதற்கு அடுத்து என்ன செய்யணும், நம்மளோட முற்பிறவி கர்மாக்களை பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ முற்பிறவி கர்மாக்களை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நம்ம பில்வாஷ்டகத்தில் சொன்ன மாதிரி வில்வ இலைகளை நம்ம சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்னாகும், அந்த முற்பிறவி கர்மா இவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சுதர்சனர் வழிபாடும் ஒவ்வொரு பௌர்ணமி அப்பவும் கரெக்டாக வழிபாடு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த முற்பிறவி கர்மாவானது அவங்களுக்கு என்ன ஆகுது, அது பேலன்ஸ் ஆகிட்டே வருது. அப்போ அன்னதானம் தர்மம் தர்மம் தர்மம், எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறீங்க. அப்போ குளிகை நேரத்தில் பண்ணக்கூடிய தர்மமானது முன்னோர்களுக்கு போய் சேர்ற மாதிரி உங்களுக்கு காலன் காலம்னு ஒன்று பஞ்சாங்கத்தில் பார்த்துருக்கீங்களா, காலன் காலம்னு ஒன்று இருக்கும். அந்த காலன் காலம், காலன் சம்மந்தப்பட்ட ஒரு காலம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதுக்கு சூரிய பகவானை வழிபாடு பண்ணி, சூரியனுக்கு நீங்கள் அது வந்து பொங்கலிட்டோ இல்லை சூரிய பகவானை அந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணி நீங்கள் தர்ம தானங்கள் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நோயோட பாதிப்பு என்னாகும், குறைஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியுதில்ல. 100% நோயோட பாதிப்பு என்ன பண்ணும், குறைஞ்சிட்டு வரும். அதே மாதிரி திதி தர்ப்பணங்கள் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா, நீங்கள் துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து சதுர்தசி திதின்னு இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் சன்னியாசமாக கல்யாணமாகாது இறந்து போயிருக்காங்க, கல்யாணமாகாதபடி போயிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு துவாதசி திதி அப்படின்னு இருக்குது. திரியோதசி திதி காலத்தில் நம்ம வீட்டிலேருந்து வாழ்ந்த பெண்கள் வேறு வீட்டுக்கு வாழ்க்கப்பட்டு போயிட்டு அவங்க திதி தர்ப்பணம் கர்மா பண்ணலைன்னா நீங்கள் திரியோதசி திதியை நீங்கள் பொதுவாக எடுத்து பண்ணலாம். துர்மரணம் அடைந்த எல்லா பிரேதாத்மாக்களும் சதுர்தசி திதியில் கரைவாங்க, அந்த அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். அதாவது ஏதிபாதம் இந்த மாதிரி நாமயோகத்தை விட இதில் எந்த நாளில் நீங்கள் அவங்களுக்கான தர்மாக்களையும் பண்ணலாம், கர்மாக்களையும் பண்ணலாம். அமாவாசை திதிங்கிறது நேச்சுரல் டெத்து, இயற்கையாக மரணம் அடைஞ்சவங்க, இயற்கையாக காலமாகி மரணம் அடைஞ்சவங்கிறத பார்த்துக்கணும். இந்த டைமில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு அது சிறப்பான ஒரு அந்த தர்மாக்களுக்கும் அந்த கர்மாக்களுக்கும் என்ன இருக்கும், புண்ணிய பலன் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதுமாதிரி காலன் காலத்தில் கொடுக்கக்கூடிய இந்த அன்னதானத்தின் பலனானது நம்ம தர்ம பிண்டம்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப வேண்டிய உறவுகள், ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு, காதலன் காதலி இப்படிலாம் செத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தர்ம பிண்டம்னு சொல்லுவோம். அது எல்லாமே இந்த காலன் காலத்தில் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தில் வந்து என்ன ஆகும், கண்டிப்பாக சிறப்பாக நமக்கு நன்மையை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ ராகு காலத்தில் கொடுக்கக்கூடிய தர்மம் என்னது, ராகு கால நேரத்தில் ராகுகால வழிபாடு பண்ணுறோம் இல்லைங்களா, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது இருக்குதுன்னா, யாருக்கு ஒருத்தருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வரும், யார் குடும்பத்தில் மாதுர் கர்மா இருக்குதோ, யாருக்கு குடும்பத்தில் மாதுர் கர்மா இருக்குதோ அந்த இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு கண்டிப்பாக வரும். தென்கிழக்கு வடமேற்கு பகுதியை நம்ம சொல்லணும். தென்கிழக்கு பகுதியும் வீட்டில் வடமேற்கு பகுதியும் சார்ந்தது. வடமேற்கு பகுதிக்குரிய கிரகம் சந்திரன் உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு அந்த மாதர் கர்மா இருக்கிறவங்களுக்கு வடமேற்கு பாதிக்கப்பட்ட இடம் தான் கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கு வன்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். இவங்க என்ன செய்யணும்னா காசில்லா பரிகாரம் தான் அது. ராகு காலத்தில் கருப்பு உளுந்த கொள்ளை அவங்களுக்குரிய விஷயங்களை கையில் எடுத்துக்குவாங்க. எங்காவது புத்து இருந்ததுன்னு அங்கே போய் நின்றுட்டு அந்த சர்ப்ப சாந்தி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லைன்னா ராகு கேது காயத்ரி மந்திரம் எல்லாத்துக்கும் பஞ்சாங்கத்தில் கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். இல்லை வெறும் ராகுவே நமக கேதுவே நமகன்னு சொல்லுங்கள். 18 முறை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. சொல்லிட்டு வந்து வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கொள்ளு உளுந்த அந்த புத்துக்கு சமர்ப்பிச்சுட்டு சுற்றி 11 முறை சுற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்து வீட்டில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரை போய் அருகம்புல் வச்சு வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வரக்கூடிய பாதிப்புகள் இவங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுக்கான தர்மம் ராகு காலத்தில் கொடுக்கக்கூடிய தர்மம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே நேரம் கேது காலம் அப்படின்னு சொல்கிறது யமகண்ட நேரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஒரு குடும்பத்தில் ஒரு 5 தலைமுறை ஒரு வீட்டில் வசிச்சுட்டு வராங்க, 3 தலைமுறைக்கு மேலே வசிச்சுட்டு வராங்க. அந்த 3-4 தலைமுறைக்கு மேலே வசிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த வீடு கொடுக்கக்கூடிய துன்பம்னு ஒன்று இருக்கும். இவங்க ஏதோ ஒரு வீட்டுக்கு குடி போயிருப்பாங்க, அந்த இடம் கொடுக்கக்கூடிய அது துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எங்கெல்லாம் தெய்வீக கடமைகளை செய்ய தவறினவங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம்ல மனித யஜ்ஞம், நம்ம தேவ யஜ்ஞம், இந்த மாதிரி 4 யஜ்ஞம் இருக்குது இல்லைங்களா. அதில் தெய்வ யஜ்ஞத்தை செய்ய தவறினவங்க.
அப்போ தெய்வ யஜ்ஞம்னா தெய்வத்துக்கு முறைப்படி செய்கிறதுனா குலதெய்வத்துக்கு முதல்ல முறைப்படி செய்கிறது. அதுக்கடுத்து நிறைய பேர் குலதெய்வம் நேர பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு போயிடுறாங்க. உங்கள் உள்ளூரில் 2 பேர் இருப்பாங்க, காளியம்மன் மாரியம்மன் இருப்பாங்க, எல்லை முனின்னு ஒருத்தர் இருப்பாங்க, எல்லையம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்க, கருப்புசாமின்னு உங்கள் ஊர் காவல் காக்கிறதுக்குன்னே அவங்க என்னது நித்தம் ராவப்பகலாக இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்காங்கங்கிறது தெரியுது. அடுத்து அவங்கள வழிபாடு பண்ணணும். நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு தான் பெருந்தெய்வங்கள் வழிபாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், போகணும். இந்த யமகண்ட காலகட்டத்தில் யமகண்ட நேரத்தில் கொடுக்கக்கூடிய இந்த தர்மங்கள் அப்படின்னு இருக்குது பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு நான் இப்போ திரும்ப சொல்கிறது, ஆரம்பத்தில் நோயின்னு ஆரம்பித்து அதனால் வரக்கூடிய பிரச்சனை. இப்போ என்ன குரு அப்படிங்கிறது ஜீவக்கோள். குருங்கிறது யார்? ஜீவக்கோள், நம்மளோட உயிர். காலபுருஷ 10 குரு நீசம் அடையும் பொழுது, அதாவது ஆயுளுங்கிறது 8ஆம் பாவம், உயிருங்கிறது எத்தனாம் பாவம்? 10ஆம் பாவம். காலபுருஷ 10 எனது ஒருத்தருக்கு ஆயுள் இருக்கும் போது உயிர் போகுது அப்படின்னா 10 வீக்காக இருக்கும். ஒருத்தருக்கு உயிர் நல்லா இருக்குது, ஆனால் அவங்களுக்கு என்னது உடம்புல பலனே இல்லை, ஆனால் இழுத்துட்டே இருக்கிறாங்கன்னா 8 நல்லா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்களே எதுவுமே சாப்பிட்றதுல இந்த பெருசு அப்படியே இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு என்னது 8 நல்லா இருக்கும். நல்ல திடகாத்திரமாக இருக்கிறாங்க, போயிட்டாங்க 10 இல்லை, சரியாக இல்லைன்னு அர்த்தம். கோச்சாட்டில் கெட்டு போயிருக்கலாம், இல்லை ஜென்மத்தில் அவங்களுக்கு கெட்டு போயிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். உயிர் ஸ்தானம்னு சொல்கிறது 10. அப்போ ஜீவக்கோளுங்கிறது குருவோட பிள்ளை யார்? யமகண்டகன். அப்போ இந்த யமகண்ட நேரத்தில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் தர்மங்கள் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு பண்ணிட்டு வரீங்களோ, அது உங்கள் டிஎன்ஏ இருக்கக்கூடிய உங்கள் கர்மவினை நோய்கள் என்ன பண்ணும், அது கண்டிப்பாலுமே குறைக்கும். உங்கள் ஜீவஸ்தானம்னு சொல்லக்கூடிய உயிர் ஸ்தானம் 10ஆம் இடம் உயிர்னு சொல்லுவோம். அந்த உயிரை வந்து என்ன பண்ணும், அதை வளர்த்துக்கிட்டே வரும் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஒரு தர்ம தானங்கள் கொடுக்கும்போது கூட இந்த பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகுகாலம், யமகண்டம், குளிகன் காலம், காலன் நேரம், இந்த மாதிரி நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் தர்மங்கள் பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுக்கு கர்மங்கள் என்ன ஆகுது? இது பிரசன முறைப்படி கேரளத்தில், இது பொதுவாக கேரளத்தில் சொல்லக்கூடிய பிரசன முறைகள் அது. எங்கள் தாத்தா பாட்டிங்களாம் சொன்ன பிரசன முறைகள் அது. இது நீங்கள் பயன்பாட்டில் கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பாக அந்த கர்மம் குறையுது, நீண்ட ஆயுளோட தீர்க்க ஆயுளோட வாழ்கிறாங்க. இவ்வளோ தான் ஆயுள்னா கூட அதை தள்ளி வச்சு வாழக்கூடிய ஒரு அனுக்கிரகத்தை இறையோட நாமகீர்த்தனம் உங்களுக்கு கொடுக்கும். ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க, அந்த நாமகீர்த்தனத்தை டெய்லி கர்த்தால் எழுந்தோன்னே சொல்லுங்கள், இரவில் தூங்க போகும்போதும் சொல்லுங்கள். தொடர்ந்து 1,00,000 அந்த மாதிரி அளவுக்கு அந்த நாமகீர்த்தனங்கள் வந்ததுன்னா நீங்கள் அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே அவங்க வந்து நிற்பாங்க முன்னாடி உங்களுக்கு. அப்போ எந்த தெய்வத்தை உங்களுக்கு பிடிக்குதோ, பெருந்தெய்வங்கள் நாமகீர்த்தனம், நாராயண மந்திரமோ, சிவமந்திரமோ, இல்லை ஒரு சரவணபவ மந்திரமோ, இந்த மாதிரி நாமகீர்த்தனத்தை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாலும் அருளும் மிகப்பெரிய ஆசையும் உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது. இது பெரிய வழிபாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, தர்மத்தால் ஆகாது, வேறு எதுவுமே கிடையாது. சார் கூட எழுதி வச்சுருக்கிறாரு பாருங்கள், அவரோட இதில் என்ன எழுதி வச்சுருக்காரு? தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும். ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு நமஸ்காரங்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அது, அற்புதமான வார்த்தை. அந்த தர்மத்தை எப்படி பண்ணுங்கிற வழியை நான் இப்போ சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த வாய்ப்பு வந்து பெருமளவில் வழங்கின அனைவருக்கும் எனது நன்றி. சரவணபவ ஐயாவுக்கு நன்றி, மிக மிக நன்றி. வணக்கம்.